சிவனே போற்றி, சித்தர்களை போற்றி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாத நோயாலும் சூளை நோயாலும் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்தியத்தினை பற்றி கூறுகிறேன். சாப்பிடக்கூடாத பொருள், அது எந்த வகையான வாதமாக இருந்தாலும் சரி, சர்வாங்க வாதம், கணுச்சூளை வாதம், மரணவாதம், நரித்தலை வாதம், இப்படி 80 வகையான வாத நோய்களில் எப்படிப்பட்ட வாத நோய் சூளை நோயாக இருந்தாலும் சரி, கோழி, கடல் மீன்கள், முட்டை, அகத்திக்கீரை, செம்மறியாடு, பச்சரிசி, பச்சை மிளகாய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பாவக்காய், சேனைக்கிழங்கு இவற்றினை சாப்பிடக்கூடாது. மற்றும் புளிப்பான எந்த பொருளையும் சாப்பிடுதல் நோயின் கடுமையினை அதிகப்படுத்தும். சாப்பிட வேண்டியது முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், முழு புழுங்கலரிசி, கோதுமை சார்ந்த பொருட்கள், நீர்க்காய்கள் மற்றும் சத்து தரக்கூடிய கொட்டைகள், பாதாம், பிஸ்தா போன்றவை எல்லாம் சாப்பிடலாம். இவ்வாறு நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்களானால் நோயின் தாக்கமானது குறையும். கண்டிப்பாக எண்ணெயில் பொரித்த பலகாரங்களை, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும் அல்லது சாப்பிடவே கூடாது. இப்படியாக கட்டுப்பாட்டுடன் பத்தியமாக இருந்து பயிற்சியினை மேற்கொண்டு வைத்தியர்கள் தரக்கூடிய மருந்தினை உண்டு வந்தால் நிச்சயமாக வாத நோயானது கட்டுப்பாட்டுக்குள் வரும். அவற்றுடைய வீரியம் குறையும். பத்தியம் இல்லையேல் நிச்சயமாக வைத்தியம் இல்லை என்பது சான்றோர்களின் பழமொழியாக இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. நன்றி. நமச்சிவாயமே போற்றி.